மாணவர்களே வணக்கம். இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து எத்தனையோ கண்டுபிடிப்புகளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதில் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு என்று சொல்ல முடியுமா? நீங்கள் என்ன சொல்வீர்கள்? அதற்கு விடை ஒன்று வியக்கத்தகுந்த அறிவியல் சாதனங்கள், அடுத்ததாக உயிர் காக்கக்கூடிய மருந்துகள். இரண்டும் முக்கியம்தான். இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளும் சரி, உயிர் காக்கும் மருந்துகளும் சரி மிகச் சிறந்த கண்டுபிடிப்பாக கருதப்படுகிறது. அதை காட்டிலும் ஒரு மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு ஒன்று இருக்கிறது என்றால் அதுதான் மொழி. மனிதன் எதற்காக இந்த மொழியை கண்டுபிடித்தான்? அந்த மொழியினுடைய அவசியம் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது, மனிதன் தோன்றிய போது மொழி கிடையாது. அவன் தன்னுடைய உள்ள கருத்துக்களை பிறருக்கு தெரிவிப்பதற்காக சைகை மொழியில் தான் அவன் பேசிக் கொண்டிருந்தான். மொழி கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தால் இன்னும் நாம் சைகை மொழியில தான் நம்ம பேசிக் கொண்டிருக்கோம். அப்ப இந்த நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் நம்முடைய உள்ள கருத்தை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்காகவும் உருவாக்கப்பட்டதுதான் மொழி. இந்த உலகில் தோன்றிய பழமையான மொழிகள் சில: கிரேக்க மொழி, ரோமானிய மொழி, சீன மொழி, லத்தீன் மொழி. இவையெல்லாம் பழமையான மொழிகள். அவற்றிற்கு முன்னோடியாக விளங்குவது நமது தமிழ் மொழி. ஏன் அதை நான் மிக பழமையான மொழி அப்படின்னு சொல்கிறேன் என்றால், இந்த உலகத்திலே மனிதன் எந்த இடத்திலே தோன்றினான் என்றால் குமரிக்கண்டம். இந்த குமரிக்கண்டம் எங்கே இருக்கிறது என்றால், தமிழகத்தினுடைய தொடர்ச்சியாக தென்பகுதியில இந்த குமரிக்கண்டம் அமைந்திருந்தது ஒரு காலத்தில். அது கடல்கோளால் கொல்லப்பட்டது. கடல்கோளால் கொல்லப்பட்ட அந்த குமரிக்கண்டத்தில் முதல் மனிதன் தோன்றினான் என்று ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் தெரிவிக்கிறார்கள். அந்த குமரிக்கண்டத்தில் வாழ்ந்த மனிதன் பேசிய மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழி பழமையான மொழிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. இந்த உலக மொழியிலே லத்தீன் மொழியெல்லாம் இப்பொழுது வடக்கிலிருந்து போயிடுச்சு. லத்தீன் மொழியிலிருந்து தோன்றியதுதான் ஆங்கிலம். லத்தீன் மொழி வடக்கிலிருந்து போய்விட்டது. ஆனால் தமிழ் இன்றும் இளமைத்தன்மையோடு விளங்குகிறது. அது என்ன இளமைத்தன்மை? மொழிக்கு என்ன இளமைத்தன்மை என்று கேட்டால், எந்த ஒரு மொழி காலத்துக்கு தகுந்தவாறு தன்னை மாற்றிக்கொள்கிறதோ அதுதான் இளமைத்தன்மை. பல கண்டுபிடிப்புகள் இருக்கு. புதிய புதிய அறிவியல் சாதனங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. அவற்றிற்கெல்லாம் அந்தந்த மொழிகளிலே பெயர் வைக்கின்றார்கள். எடுத்துக்காட்டாக நம்ம டெலிவிஷனை சொல்லலாம். அதை நம்ம தமிழ்ல அப்படியே என்ன செய்யறோம்? டெலிவிஷன் சொல்வதில்லை, தொலைக்காட்சி என்று மொழிபெயர்த்திருக்கிறோம். கணினி என்று மொழிபெயர்த்திருக்கிறோம். கம்ப்யூட்டரை கணினி என்று சொல்கிறோம். லேப்டாப்பை மடிக்கணினி என்று சொல்கிறோம். செல்போனை நம்ம அலைபேசி என்று சொல்லுகின்றோம். இப்படியெல்லாம் பெயரை சூட்டுகின்ற கலை சொற்கள் நம்முடைய தமிழ் மொழியிலே காலந்தோறும் வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அந்த ஒரு தகுதியை இந்த மொழி பெற்றிருக்கிறதுனாலதான் அதை செம்மொழி என்கின்றோம். இளமைத்தன்மையுடைய மொழி என்று சொல்லுகின்றோம். இளம் தமிழே என்ற தலைப்பில் ஒரு பாடல் நமக்கு பாடப்பகுதியில் வந்திருக்கிறது. அதை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியன் அவருடைய கவிதையான இளம் தமிழே பாடலை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆசிரியரை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால்,
இந்த சிற்பி என்ற சொல் அவருடைய புனைப்பெயர், கவிதை எழுதுவதற்காக அவரை வைத்துக் கொண்ட புனைப்பெயர். பாலசுப்ரமணியம் அவர்கள் 1936ஆம் ஆண்டு பொள்ளாச்சி அருகே பொன்னுச்சாமி கண்டியம்மாள் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தவர். கவிஞர், பேராசிரியர், மொழிபெயர்ப்பாளர், இதழாசிரியர் என பன்முகத்தன்மை கொண்டவர். கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக விளங்கியவர். இவருடைய படைப்புகளை நாம் பார்த்தோம் என்றால் ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், சூரிய நிழல், ஒரு கிராமத்து நதி, பூஜ்யங்களின் சங்கிலி, கவிதை வானம், நீலக்குருவி, இறகு முதலான 15 கவிதை நூல்களை படைத்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, இலக்கிய சிந்தனைகள், மலையாள கவிதைகள், அலையும் சுவடும் என்று சொல்லக்கூடிய உரைநடை நூல்களை இவர் எழுதியிருக்கிறார். அடுத்து, இவர் மலையாள மொழி நன்கு அறிந்தவர். அதனால மலையாள மொழியிலிருந்து கவிதைகளையும் புதினங்களையும் தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார். மலையாள மொழியில எழுதப்பட்ட லலிதாம்பிகா அந்தர்ஜனம் என்ற ஒரு புதினத்தை அப்படியே தமிழ்ல மொழிபெயர்த்து அதற்கு அக்னி சாட்சி என்று பெயர் வைத்து புதினமாக வெளியிட்டவர். அந்த நூலுக்காக 1996ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருது அவருக்கு கிடைத்தது. இவருடைய கவிதை நூல் ஒரு கிராமத்து நதி என்ற கவிதை நூலுக்கு 1999ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது. ஆக இவர் 2 முறை சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். அது மாத்திரமல்ல, தமிழக அரசால் பாவேந்தர் விருது இவருக்கு கிடைத்தது. பாவேந்தர் விருது தமிழக அரசால் வழங்கப்பட்டிருக்கிறது. சாகித்ய அகாதமியினுடைய செயற்குழு உறுப்பினராகவும் இவர் சிறந்தவர். நிறைய நூல்களையும் சரி மேடை பேச்சுகளிலும் சிறந்தவராக விளங்கியவர். இப்ப நம்ம இவருடைய பாடல், இந்த பாடலானது நிலவுப்பூ என்ற அந்த கவிதை தொகுதியிலிருந்து எடுத்தாளப்பட்டிருக்கிறது. பாடலை பார்ப்போம். செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான், செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம், தம் கைகள் அதனைப் போல் சிவந்து நோக, தாமுடைக்கும் தொழிலாளர் வியர்வை வெள்ளம், விம்முகின்ற தோள் மீதில் முத்து முத்தாய் வீற்றிருக்கும், அவையெல்லாம் வியந்து பாட, எம்மருமை செந்தமிழே உனையல்லால் ஏற்ற துணை வேறுண்டோ எம்பிடாயே. இது முதல் பாடல். செம்பருதி கதிரவன் மாலை நேரத்திலே அப்படியே மலை மேட்டிலே மறைகின்ற நேரம், அதை தலையை சாய்ப்பான் என்கிறார். அப்படி கதிரவன் மறைகின்ற பொழுது வானத்திலே அப்படியே சிவந்த தோற்றம் தோன்றும். அது எப்படி இருக்கிறது என்றால், செந்நிறத்து பூக்காடாம், செந்நிற மலர்கள் பூத்திருக்கின்ற பூக்காடை போல தோற்றமளிக்கிறதாம். அது அந்த சிவந்த வானம் எதற்கு ஓமையாக சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், உழைக்கின்ற தொழிலாளர்கள் உடைய கைகள் எப்படி சிவந்து போகுமோ அதை போல இந்த வானம் தோற்றமளிக்கிறது. இந்த தொழிலாளருடைய கைகள் உழைக்கின்ற பொழுது அந்த சிவந்த தோற்றத்தை தோற்றுவிக்கும். அதே போல இந்த கதிரவன் மறைகின்ற அந்த தோற்றம் சிவந்து காணப்படுவதாக இங்கே சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, தொழிலாளர் வியர்வை வெள்ளம் விம்முகின்ற தோல் மீதில் முத்து முத்தாய் விற்றிருக்கும். அந்த தொழிலாளருடைய உழைக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற அந்த வியர்வை துளியானது அந்த அவருடைய உடலிலே முத்து முத்தாக அப்படியே நீங்க பார்த்திருக்கலாம். கடுமையாக உழைக்கக்கூடிய, அது விவசாயியாக இருந்தாலும் சரி, அல்லது வேற கடினமான தொழில்களை செய்பவர்களாக இருந்தாலும் சரி, உழைக்கின்ற பொழுது, வேலை பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுடைய உடலிலே வியர்வை முத்து முத்தாக தோற்றமளிக்கும். அந்த தோல் மீதில் தோன்றக்கூடிய அந்த வியர்வை துளிகளை வியந்து பாட,
எம்மருமை செந்தமிழே உனையல்லால் ஏற்ற துணை வேறுண்டு என்கிறார். இந்த அருமையான தமிழே அந்த தொழிலாளருடைய வியர்வையை புகழ்ந்து பாடுவதற்கு உன்னை விட்டால் யார் இருக்கிறார்? இயம்பிடாயே. இது தமிழை தமிழிடம் கேட்பதாக இருக்குது. தமிழை பார்த்து இந்த உழைப்பின் பெருமையை இந்த முதல் பாடலில் சொல்றார். தமிழின் பெருமையோடு அந்த உழைப்பின் பெருமையையும் சொல்லுகின்றார். ஏன்னா அந்த உழைப்பினுடைய பெருமையை பாடாத கவிஞர்களே இருக்க முடியாது. அப்ப நம்ம பாரதிதாசன் கூட என்ன சொல்றாரு? சித்திரச் சோலைகளே உம்மை திருத்த இப்பாரினிலே முன்னர் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ இந்த வேரினிலே என்று பாடுகிறார் பாரதிதாசர். அதே போல இவரும் அந்த தொழிலாளருடைய அந்த பெருமையை இந்த பாடலில் எடுத்து சொல்லுகின்றார். அடுத்து இரண்டாவது பாடலை பார்ப்போம். மூன்று வரும் கவிதை வெறிக்கு உணவாய் எங்கள் முத்தமிழே நீயுள்ளாய், முன்னம் ஓர் நாள் பாண்டியரின் சங்கத்தில் கொழுவிருந்தாய், பாரி முதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய், மீண்டும் வந்த பழமை நலம் புதுக்குதற்கு மெய்சிலிருக்க தமிழ்குயிலே கூவி வாவா, குண்டதனை உடைத்தெழுந்த சிங்கம் போல குளிர் பொதிகை தென்தமிழே சீரி வாவா என்கிறார். இப்ப மூன்று வரும் கவிதை வெறிக்கு உணவாக கவிஞருடைய உள்ளத்திலே எழுகின்ற அந்த கவிதை வெறி, கவிதை எழுத வேண்டுகின்ற ஒரு எண்ணம், அதற்கு உணவாக எப்படி பசிக்கு உணவாக நாம் உணவை உண்ணுகின்றோமோ அந்த கவிதை பசிக்கு உணவாக எது இருக்கிறது என்றால் இந்த தமிழ் இருக்கிறது. நம் தமிழ் இருக்கிறது. முத்தமிழே எங்கள் முத்தமிழே என்கிறார். தெரியும், முத்தமிழ்னா உங்களுக்கு இசை, இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழாக நீ இருக்கின்றாய், விளங்குகின்றாய். முன்னம் ஓர் நாள் பாண்டியரின் சங்கத்தில் கொழுவிருந்தாய். பாண்டிய மன்னர்கள் சங்கம் அமைத்து தமிழை வளர்த்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். 3 சங்கங்கள், 3 காலங்களில் 3 சங்கங்கள் இருந்தது. அது தலைச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று. இந்த தலைச்சங்கம் எங்க இருந்துச்சு அப்படின்னா தென்மதுரை, இடைச்சங்கம் கவாடபுரம். இது ரெண்டுமே குமரிக்கண்டத்தில். குமரிக்கண்டம் இருந்த காலத்திலே அங்கே 2 தமிழ் சங்கங்கள். முதல்ல தலைச்சங்கம், அடுத்து இடைச்சங்கம். தென்மதுரையிலே தலைச்சங்கம், கபாடபுரத்திலே இடைச்சங்கம் இருந்தது. மூன்றாவதாக தோன்றியது கடைச்சங்கம். இப்பொழுது இருக்கின்ற மதுரை மாநகரத்தில், அது கூடல் மாநகரம் என்று சொல்லக்கூடிய மதுரை மாநகரத்தில் கடைச்சங்கம் இருக்கிறது. அப்படி சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்தவர்கள் தான் பாண்டிய மன்னர்கள். சத்தன் இதில் குறிப்பிடுகிறார், முன்னம் ஓர் நாள் பாண்டியரின் சங்கத்தில் கொழுவிருந்தாய். இந்த சங்கத்திலே அரங்கேற்றப்பட்ட நூல்கள் எல்லாம் சாலச்சிறந்த நூல்கள். 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு நூல்கள், காப்பியங்கள் எல்லாம் அந்த தமிழ் சங்கத்திலே அரங்கேற்றப்பட்டதுதான். அப்படி பாண்டியரின் சங்கத்தில் கொழுவிருந்தாய். அடுத்து பாரி முதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய். வள்ளல் பெருமக்கள், கடையெழு வள்ளல்கள், அதற்கு பின்னால் வந்தவர்கள் எல்லாம் இந்த தமிழ் ஆக்கி தந்திருக்கிறது. கடையெழு வள்ளல் என்று சொல்லப்போனால் பாரி, அதியன், ஆய், ஓரி, காரி, நல்லி, பேகன். கடையெழு வள்ளல் என்று சொல்லக்கூடிய பாரி, பரமநாடன் பாரி, அதியமா நெடுமான் அஞ்சி, வேல் ஆய் அண்டிரன், பல்வில் ஓரி, கோப்பெரும் நல்லி, வையாவி கோப்பெரும் பேகன் என்று சொல்லக்கூடிய இந்த 7 வள்ளல்களை தமிழ் ஆக்கித்தது. இந்த வள்ளல்கள் தமிழ் புலவர்களை ஆதரித்த காரணத்தாலே தமிழ் இலக்கியங்கள் தமிழிலே தோன்றின. அதனால் இந்த வள்ளல்கள் தமிழ் வளர்ச்சிக்கு உறுதுணையாக விளங்கிய காரணத்தாலே அவரை பற்றி சொல்கிறார். பாரி முதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய், மீண்டும் வந்த பழமை நலம் புதுக்குதற்கு மெய்சிலிருக்க தமிழ் குயிலே கூவி வாவாங்க. இப்பொழுதுள்ள இலக்கியங்களை காட்டிலும் சங்க இலக்கியங்கள் சால சிறந்தவை. அந்த பழமையான இலக்கியங்கள் போல மீண்டும் ஒரு செம்மையான இலக்கியங்கள் தோன்றுவதற்கு, அந்த பழமை நலம் மீண்டும் வருவதற்கு தமிழ் குயிலே நீ கூவி வா என்று அழைக்கிறார் தமிழை.
ஏன் தமிழை குயிலுக்குன்னா இனிமையானது. குயில் கூவுவது என்பது இனிமையை தரும். அதே போல தமிழ் இனிமையை தரும். அதனால இந்த தமிழுக்கு குயிலை ஊமைப்படுத்திருக்கிறார். தமிழ் குயிலே கூவி வாவா. கூண்டானை உடைத்தெழுந்த சிங்கம் போல குளிர் பொதிகை தென்தமிழே சீரி வாவாங்க. இப்ப சிங்கம் போல அது கூண்டிலே அகப்பட்ட சிங்கம் போல இந்த தமிழ் இருந்திருக்கிறது ஒரு காலத்திலே. இடைப்பட்ட காலத்துல வடமொழியினுடைய தாக்கத்தினாலே தமிழ் கொஞ்சம் மங்கிய நிலையில் இருந்ததாக நாம் படிக்கின்றோம். மன்னர்களும் தமிழை வளர்த்த மன்னர்களும் கொஞ்சம் அப்படியே வடமொழியிலே சாய்ந்தார்கள். வடமொழி பக்கம் சாய்ந்த பொழுது புலவர்களும் அதுக்கு ஏற்றார் போல பாடல்கள் எழுத ஆரம்பித்தார். ஏன்னா வடமொழி கலப்புள்ள இலக்கியங்கள் பிற்காலத்தில் நிறைய தோன்றியது. ஒரு வடமொழி சொல், அதுக்கப்புறம் ஒரு தமிழ் சொல், இப்படி வைத்து எழுதக்கூடிய முறை வந்தது. அதுக்கு மணிமிடை பவளம் என்று கூட சொல்லுவாங்க. அப்ப அந்த தமிழுக்கு நிறைய தடைகள் ஏற்பட்டது. அது கூண்டிலே ஏற்பட்ட சிங்கம் போல ஆகிவிட்டது தமிழ் மொழி. அதுதான் சொல்றாரு, கூண்டுதனை உடைத்து எழுந்து, கூண்டுதனை உடைத்து சிங்கம் போல எழுந்து வா அப்படிங்கிறார். குளிர் பொதிகை குளிர்ச்சி பொருந்திய பொதிகை மலையிலே தோன்றிய தென்தமிழே நீ சீறி வா என்று வீரத்தோடு அழைக்கின்றார். இவ்வாறு முதல் பாடலில் அவர் தமிழை உழைப்பாளர்களுடைய பெருமையை பேசினார். தமிழோடு சேர்த்து அதை ஒப்புமைப்படுத்தினார். அடுத்ததாக இந்த தமிழ் எப்படி வளர்ந்து வந்தது, பாண்டியர்கள் வளர்த்தார்கள், வள்ளல்கள் வளர்த்தார்கள். அதோடு நீ கூண்டிலே அகப்பட்ட சிங்கம் போல இருந்தாய், நீ மீண்டு வா என்று அந்த தமிழை வரவேற்பதாக இந்த பாடல் அமைகிறது. செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான், செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம், தம் கைகள் அதனைப் போல் சிவந்து நோக, தாமுழைக்கும் தொழிலாளர் வியர்வை வெள்ளம், விம்முகின்ற தோல் மீதில் முத்து முத்தாய் வீற்றிருக்கும், அவையெல்லாம் வியந்து பாட எம்மருமை செந்தமிழே உனையல்லால் எட்டு உனை வேறுண்டோ எம்பிடாயே. மூண்டு வரும் கவிதை வெறிக்கு உணவாய் எங்கள் முத்தமிழே நீயுள்ளாய், முன்னம் ஓர் நாள் பாண்டியரின் சங்கத்தில் கொலுவிருந்தாய், பாரிமுதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய், மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு மெய்சிலிர்க்க தமிழ் குயிலே கூவி வாவா, கூண்டதனை உடைத்தெழுந்த சிங்கம் போல குளிர் பொதிகை தென்தமிழே சீறி வாவா என்று அழைக்கின்றார். அடுத்து இந்த பாடலுக்கான இலக்கண குறிப்புகள்லாம் தனி ஒரு வகுப்பில், அதாவது இலக்கண குறிப்பு, பகுபத உறுப்பிலக்கணம், புணர்ச்சி விதிகள் எல்லாம் அடுத்த வகுப்பிலே நாம் பார்ப்போம். நன்றி மாணவர்களே.